எங்க இருந்து வருவான் ஹீத் கிளிஃப்? எங்க போயிருந்தான்? சிம்பர்டைன் பிளேஸ். ஜிம்மர்டன். ZIMMERDON ஜிம்மர்டன் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் வருவான். எந்த நாள் ரிட்டர்ன் வர்றான் அப்படின்னா, கேத்ரினும் எட்கரும் கல்யாணம் பண்ண அதே நாள் வரான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆனா அன்னைக்கே திரும்ப வரான். வரும்போது ஒரு நல்ல வெல் டீசென்டான ஒரு மேனா வரான், ஜென்டில்மேனா வரான், மெச்சூர்டா வரான். அங்க போய் நிறைய காசு சம்பாதிச்சுட்டு ஒரு நல்ல பணக்காரனா வரான், நிறைய வெல்த் சம்பாதிச்சுட்டு நல்ல பொசிஷன்ல வரான் திரும்பி வரும்போது 3 வருஷத்துல. இதை வந்து கேத்ரின் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது கேத்ரினுக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், எட்கரை கல்யாணம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. வந்து பார்த்த ஹீத் கிளிஃப்க்கு எல்லார் மேலேயும் கோவம். ஹீத் கிளிஃப் யார் மேல கோவம்? கேத்ரின் மேல கோவம், எட்கர் மேல கோவம், அங்க இருக்க எல்லார் மேலயுமே கோவம். நான் வந்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டல, இவன் டீசெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் பயங்கர கோவமா இருக்காரு. அப்போ ஹீத் கிளிஃப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் அந்த ரிவெஞ்ச் வந்து உள்ள வருது. யார் வந்து ரிவெஞ்ச் யார் மேல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஹீத் கிளிஃப் வந்து எட்கர், கேத்ரின் மேடம். கேத்ரின் அப்புறம் ஹின்லே மேலேயும். கேத்ரினோட அண்ணா இருக்கான்ல ஹின்லே, ஏன்னா அவன் தான் ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணான், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல, செர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணான், ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணான் இல்லையா, அவன் மேலேயும். கேத்ரின் வந்து அவனை ஏமாத்தி எட்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனாலையும். அப்புறம் எட்கர் மேலேயும். இந்த 3 பேரையுமே பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுது ஹீத் கிளிஃப்க்கு. சரி, சம்பாரிச்சுட்டு வந்துட்டான். இப்போ வந்து அவன் அங்கேயே தான் இருக்கான், உதரிங் ஹைட்ஸ்லேயே தான் இருக்கான். அப்போ வந்து இந்த ஹின்லேக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு பையன் பிறப்பான். அந்த பையன் பேரு ஹாரிட்டன். பையன் பிறந்த உடனே 1 வருஷத்துலயே அந்த பிரான்ஸ் அப்படின்ற பொண்ணு வந்து இறந்து போயிடுது. ஹின்லேவோட ஒய்ஃப் பிரான்ஸை கூட்டிட்டு வந்தான் இல்லையா, அந்த பிரான்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க குழந்தை பிறந்த 1 வருஷத்துலயே. அந்த குழந்தை பேரு ஹாரிட்டன். அவன் வந்து பையன் பிறப்பான். இப்போ 5 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த நாவல்ல. யார் யார் இறந்து போயிட்டாங்க? ஃபர்ஸ்ட் யார் இறந்து போனா? ஹான்ஸா. அதுக்கப்புறம் உங்க வைஃப் மிஸ்ஸஸ் ஹான்ஸா. அதுக்கப்புறம் தேர்ட் யாரு? மிஸ்டர் லிண்டன் இறந்து போறாங்க. அதே மாதிரி மிஸ்ஸஸ் லிண்டனுமே இறந்து போயிடுறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லிண்டன் இறந்து போறாங்க. அவங்க டிசீஸ் அஃபெக்ட் ஆகி அந்த கேத்ரினுக்கு வந்து ஓகே, கேத்ரின் கிட்ட இருந்து வந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகி அவங்க 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. 5ஆவது யார் இறந்து போறாங்க? பிரான்ஸ். ஹின்லே வைஃப் பிரான்ஸ். ஹின்லேயோட வைஃப் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷத்துலயே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அந்த பையன் பேர் என்ன? ஹாரிட்டன். பேரு ஹாரிட்டன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ ஹீத் கிளிஃப் திரும்ப வந்துட்டான், ஹாரிட்டனும் அவனோட ஒய்ஃப் இறந்து போயிட்டான். இப்போ ஹின்லேவோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டான். அந்த சோகத்திலேயே அவன் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவான், ரொம்ப ஆல்கஹால் எடுத்துக்குவான், ரொம்ப எல்லாத்துலேயுமே தொட்டது எல்லாமே ஃபெயிலியர்ல போய் முடியும், ரொம்ப சேட் ஆயிடுவான், ரொம்ப டவுன் ஆயிடுவான், ஒரு டிப்ரெஷன்ல போயிடுவான். ஒய்ஃப் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொட்ட எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. அவன் ஷிப்ல வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான், அந்த பிஸ்னஸ் எல்லாமே லாஸ்ட்ல போயிடும். அப்புறம் அவன் அங்க உதரிங் ஹைட்ஸ்ல இருக்க அவங்க வீடை வச்சு லோன் வாங்கி செலவு பண்ணுவான், அதுவும் எல்லாமே லோன் ஃபெயிலியர் ஆகி போயிடும். இப்போ வீடையும் மீட்க முடியல, அவனோட ஒய்ஃபும் போயிட்டா, பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கான், ஆல்கஹாலிக்கா மாறிட்டான், அவனால எதுவுமே பண்ண முடியல. அப்படிங்கும்போது இந்த உதரிங் ஹைட்ஸ்ல இருக்க அவனோட வீடை வந்து டிமாலிஷ் பண்றதுக்காக பேசிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து, லோன் வாங்கின இடத்துல இருந்து. அப்போ வந்து ஹீத் கிளிஃப் சம்பாரிச்சிட்டு வந்தான் இல்லையா, பணம் வச்சு, அந்த பணத்தை வச்சு இந்த உதரிங் ஹைட்ஸை அவன் வாங்கிடுவான், மீட்டுருவான் அந்த வீடை, லோன்ல இருந்து எல்லாத்தையும் மீட்டு அவன் வந்து இப்போ வந்து உதரிங் ஹைட்ஸ்ல ஹெட் ஆயிடுவான். அவன் கண்ட்ரோலுக்கு வந்துடும் உதரிங் ஹைட்ஸ். ஏன்னா இவன் கடன் வாங்கி எதுவுமே பண்ண முடியாம போனதுனால அந்த வீடை மீட்கிறதுக்காக ஹீத் கிளிஃப் வந்து சிம்மர்டன்ல போய் சம்பாரிச்சிட்டு வந்த பணத்தை எல்லாம் வச்சு இந்த வீடை வாங்கிடுவான். இந்த வீடுக்கு இவன் மாஸ்டர் ஆயிடுவான். ஓகேவா? இப்போ ஹின்லே வந்து ரொம்ப புவர் ஆயிட்டான், ரொம்ப நொடிஞ்சு போய் டிப்ரெஷன்ல போய் அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்டேஜ்ல இருக்கான் இப்போ ஹின்லே. இதுக்கப்புறம் கொஞ்சம் கேத்ரினும் எட்கரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, கேத்ரின் இப்போ எங்க போகணும், உதரிங் ஹைட்ஸ்ல இருந்து த்ரஷ்கிராஸ் ரேஞ்சுக்கு போகணும் இல்லையா கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அப்படி போகும்போது இந்த ஸ்டோரியை நரேட் பண்ற எல்என்டிமும் அவங்க கூடயே போயிடுறாங்க, கேத்ரின் கூடயே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ எட்கரோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, யாரு எட்கரோட சிஸ்டர்? இசபெல்லா. அவங்கள வச்சு இவங்க 2 பேரையும் நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி ஹீத் கிளிஃப் வந்து திட்டம் போடுறான். அப்போ ஹீத் கிளிஃப் வந்து
இசபெல்லாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். முடிவு பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கும். எட்கருக்கும் கேத்ரினுக்கும் அந்த பக்கம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஃப்ரான்ஸ் இறந்துட்டா, ஹின்லேவும் இப்படி நொடிஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் இசபெல்லாவை கல்யாணம் பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இசபெல்லாவை வந்து அப்படியே நான் லவ் பண்ணுறவன அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணி அவன் வலையில விழ வைப்பான். இசபெல்லாவும் அதை நம்பிட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கேத்ரின் சொல்வா, வேண்டாம் நீ இந்த தப்பை பண்ணாத, அவன் வந்து எங்களை பழி வாங்குறதுக்காக தான் உன்னை யூஸ் பண்ண போகிறான், அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்னு வார்ன் பண்ணுவான். ஆனால் இசபெல்லா கேட்க மாட்டா, நான் வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி எப்படியோ போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. கல்யாணம் பண்ணிடுவாங்க 2 பேரும். ஹீத்கிளிஃபும் இசபெல்லாவும் கல்யாணம் பண்ணிட்டு எங்கே போவாங்க அப்படின்னா 3 வருஷமா அங்கே ஜிம்மர்லேண்டில் இருந்தாங்க இல்லையா ஹீத்கிளிஃப், அந்த இடத்துக்கு போவாங்க. ஜிம்மர்டனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் இசபெல்லாவை கல்யாணம் பண்ணி. அப்படியே 1 இயர் போகுது. போனதுக்கப்புறம் ஒரு நாள் சண்டை வருது. இசபெல்லாக்கும் யாருக்கும் சண்டை வருது? ஹீத்கிளிஃப். ஏன்னா அவங்க அங்கே இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது சண்டை வருது. 1 இயர் போனதுக்கப்புறம் இசபெல்லா கிட்ட இருந்து எலன்டீம்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த மிஸ்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா எலன்டீம், அவங்களுக்கு வந்து இசபெல்லா ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. என்ன எழுதியிருக்கா அப்படின்னா, ஹீத்கிளிஃப் இஸ் அ டெவில் அப்படின்னு எழுதியிருக்கா. அவன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு டெவில், நான் வந்து இவங்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் அண்ணா கிட்ட சொல்லி என்னை திரும்ப கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இசபெல்லா யாருக்கு லெட்டர் எழுதுறா? எலன்டீம்க்கு லெட்டர் எழுதுறா. ஹீத்கிளிஃப் இஸ் அ டெவில் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி எழுதுறா. ஆனால் இதை போய் எட்கர் கிட்ட சொல்லும்போது அவள் என்னோட பேச்சு மீறி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவள் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மறுத்துருவான். போக மாட்டான். எப்படியோ போகட்டும், என் பேச்சு மீறி போனால அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது திரும்பவும் சண்டை வருது ஹீத்கிளிஃப்க்கும் இசபெல்லாக்கும். அப்போ ஹீத்கிளிஃப் வந்து கோவத்தில் இசபெல்லாவை அடிச்சிருவான். இசபெல்லாவை அடித்த உடனே அவள் ஜிம்மர்டன்லேருந்து கோச்சிட்டு எங்கேயோ போயிடுவா, வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அடித்ததுக்கப்புறம். இப்போ ஹீத்கிளிஃப் ஸ்டேஸ் இன் உதரிங் ஹெச். ஹீத்கிளிஃப் வந்து அவள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் திரும்ப உதரிங் ஹெச்கே வந்துடுவான். ஏன்னா அவன் அந்த வீடை வாங்கிட்டான் இல்லையா, திரும்ப அங்கேயே வந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மர்டன்லேருந்து இசபெல்லா எங்கேயோ போனதுக்கப்புறம் இவனும் திரும்ப இங்கே உதரிங் ஹெச்கே வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இசபெல்லாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது. ஹீத்கிளிஃப்க்கும் இசபெல்லாவுக்கும் பிறந்த குழந்தை பேர் யங் லிண்டன். லிண்டன் ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால யங் லிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பேர் வைப்பாங்க. ஹீத்கிளிஃப் இங்கே உதரிங் ஹைட்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் எட்கர் இருக்கான் இல்லையா கேத்ரினோட ஹஸ்பண்ட், எட்கர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவான் ஹீத்கிளிஃபையும் கேத்ரினையும். அவன் தான் திரும்ப வந்துட்டான்ல, நீ வந்து அவனை சீக்கிரட்டாக மீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவான். அதனால கேத்ரினுக்கும் எட்கருக்கும் ஒரு நல்ல லைஃபே இருக்காது. எப்போவுமே சண்டை போட்டுட்டே ஒரு சந்தேக பார்வையோடவே எட்கர் இருக்கிறதுனால கேத்ரின் நிம்மதி போயிடும், அவளோட ஃப்ரீடம் போயிடும், எல்லாமே போயிடும். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பா, ஒரு ரூம்குள்ளேயே பூட்டிக்குவா, சரியாக சாப்பிட மாட்டா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்படிதான் சண்டை வரும்போது இவங்க 2 பேரும் ஹீத்கிளிஃபையும் கேத்ரினையும் எட்கர் சந்தேகப்படும் போது சண்டை வந்து அவள் ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்குவா, சரியாக சாப்பிட மாட்டா. சாப்பிடாம இருக்கப்போ அப்போ தான் தெரிய வரும் கேத்ரின் இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வரும். தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அவளோட ஹெல்த் மோசமாயிடும். ஏன்னா இப்படி வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கான், அவன் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான், ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கும்போது உடம்பு ரொம்ப மோசமாகி ப்ரெக்னன்சியுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். அப்போ வந்து அவள் குழந்தை பிறக்கும்போது இறந்து போயிடுவா கேத்ரின். குழந்தை பிறந்தோடனே இறந்துருவா. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது கேத்ரின் ஞாபகமாக கேத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. இப்போ கேத்ரின் இறந்து போயிட்டா. இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ் இறந்து போனாங்க இல்லையா, ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் கேத்ரினும் இப்படி குழந்தை பிறக்கும்போது இறந்து போயிடுவா. அவரோட நல்லா சாப்பிடாம டிப்ரெஷன்லேயே இருந்ததுனால, கஷ்டத்துலேயே இருந்ததுனால இறந்து போயிடுவா. இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு சீன் நடக்கும் அப்படின்னா, ஹீத்கிளிஃப் வந்து எலன்டீம் கிட்ட கேட்பான் கேத்ரின் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கேத்ரின் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில தான் இருக்கான், எட்கர் வந்து அவனுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான், எப்போவுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா, அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு எலன்டீன் சொன்ன உடனே எப்படியோ பழைய காதல் தானே, அது வந்து எப்படியோ மனசில் இருக்கும். அந்த ஒரு நினைப்பில் வந்து கேத்ரினை மீட் பண்ணுறதுக்காக அவன் போவான். ஹீத்கிளிஃப் வந்து சரி போய் பார்த்துட்டு வரலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லும்போது எப்படி மனசு கேட்கும், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவான். இவன் போகிற நேரத்தில் எட்கர் எங்கேயோ வெளியே போயிருப்பான், கேத்ரின் மட்டும்தான் வீட்டில் இருப்பான். சரின்னு கேத்ரினை மீட் பண்ணும்போது கேத்ரினுக்கும் பழைய ஞாபகங்கள்லாம் வரும். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒரு காலகட்டத்தில், அந்த ஞாபகங்கள்லாம் வரும்போது நான் வந்து அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேத்ரினும் சொல்லுவான். நீ சொன்னதை முழுசாக கேட்காம நானும் பாதியிலே கிளம்பி போயிட்டேன், நானும் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீத்கிளிஃபும் அவன் பக்கம்
தவறை வந்து ஒத்துக்குவான். கேத்ரினும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. பழைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்பவும் அந்த காதல் அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள்லாம் தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக எட்கர் வந்து திரும்ப வந்துடுவான். அப்போ ஹீத் கிளிஃப் வந்து நான் என்னால் தான் உனக்கு பிரச்சனை, திரும்ப நான் இங்கே இருக்கிறத எட்கர் பார்த்தா திரும்ப உனக்கு பிரச்சனை தான் வரும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எட்கர் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே கிளம்பிடுவான். அன்னைக்கு நைட்டு தான் கேத்ரினுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தோடனே அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு இல்லையா, அதனால அவளும் இறந்து போயிடுவான். குழந்தையும் பிறந்துடும். இந்த குழந்தைக்கு வந்து கேத்தே அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. எட்கர் வந்து அந்த கேத்தேவை ரொம்ப நல்ல பொண்ணா, ஒரு மெச்சூர்டாக, ஒரு நல்ல வெல் மேனர்டாக நல்ல பொண்ணாக வளர்த்துருவான். வளர்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் இதெல்லாமே த்ரெஷ் கிராஸ் ரேஞ்சில் தான் நடக்குது. எட்கர் வீட்டில் தான் நடக்குது. கேத்ரினும் இறந்து போயிட்டா, அந்த குழந்தையும் நல்லபடியாக எட்கர் வளர்த்துட்டு இருக்கான். கேத்ரின் வந்து நல்ல பொண்ணாக வளர்ந்துட்டு இருக்கான். இது எல்லாமே த்ரெஷ் கிராஸ் ரேஞ்சில் நடக்குது. இதுக்கப்புறம் அப்படியே 12 வருஷம் ஓடி போயிடுது. 12 வருஷம் ஓடி போனதுக்கப்புறம் திரும்ப இசபெல்லா வந்து எட்கர் கிட்ட சொல்கிறான். எங்கேயோ இருக்கா இசபெல்லா, கோச்சிட்டு போனவன் எங்கே போனான்னு தெரியல. ஆனால் இசபெல்லா கிட்டேருந்து எட்கருக்கு ஒரு லெட்டர் மட்டும் வருது 12 வருஷம் கழிச்சு. இசபெல்லாவுக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான். இசபெல்லாவுக்கும் ஹீத் கிளிஃப்க்கும் பிறந்த பையன். அந்த பையன் பேரு எங்லிங்டன். ஆனால் இந்த குழந்தை இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஃபேமிலியில். ஏன்னா அவள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோச்சிட்டு போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். இப்போ 12 வருஷம் கழிச்சு இசபெல்லா வந்து அவங்க அண்ணனுக்கு எட்கருக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். இந்த மாதிரி என்னோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் எங்லிங்டன், நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என் பையனை வந்து நீ கூப்பிட்டுட்டு போயிடுவோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா எட்கருக்கு லெட்டர் எழுதுறான். கொஞ்ச நாளே இசபெல்லாவும் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் எட்கர் வந்து லிண்டன், அந்த யங்லிங்டன் இருக்கான் இல்லையா, அந்த பையனை அவன் கூடயே கூட்டிகிட்டு வந்துடுவான். அவன் கூடயே எல்லாமே இப்போ வந்து த்ரெஷ் கிராஸ் ரேஞ்சில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ கேத்தியும் லிண்டனும் அவங்கெல்லாம் ஒரே வயசில் தான் இருப்பாங்க. கேத்தியும் சின்ன பொண்ணு தான், யங்லிங்டனும் சின்ன பையன் தான். அப்போ லிண்டனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இசபெல்லாவோட பையனை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவார் இல்லையா எட்கர். இப்போ கேத்திக்கும் ஒரு நல்ல கம்பெனி லிண்டன் தான். லிண்டனும் கேத்தி கூட தான் விளையாண்டுட்டே இருப்பான். 2 பேரும் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஓகேவா. ஆனால் லிண்டன் எப்படிப்பட்ட ஒரு பையன் அப்படின்னா, அவன் ரொம்ப வீக்கான பையன், ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காக இருப்பான், நோஞ்சா மாதிரி இருப்பான். அந்த மாதிரி ஒரு பையன்தான். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் கேத்திக்கும் லிண்டனுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் ஆயிடுது. நல்லா விளையாடுறாங்க, ஒன்றா விளையாடுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீத் கிளிஃப்க்கு தெரிய வருது, இந்த லிண்டன் வந்து தன்னோட பையன்தான், இவன் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டுட்டு வந்து வச்சு வளர்த்துட்ருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நீ எப்படி என்னோட பையனை உன் வீட்டில் வச்சு வளர்க்கலாம், என் பையன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப த்ரெஷ் கிராஸ் ரேஞ்சில் இருந்து யங்லிண்டனை ஹீத் கிளிஃப் வந்து உதரிங் ஹைட்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். என் பையன் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ கேத்தியும் லிண்டனும் பிரிஞ்சுட்டாங்களா. ஆனால் கேத்திக்கும் லிண்டனுக்கும் ஒருத்தர் பார்க்காம இருக்க முடியாது. 2 பேருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆயிடுச்சு. கேத்திக்கு வந்து லிண்டனை பார்க்காம இருக்க முடியல, லிண்டனுக்கு வந்து கேத்தியை பார்க்காம இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இன்ஃபாக்சுவேஷன், அட்ராக்ஷன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் மீட் பண்ணவே முடியல. அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தெரியாமல் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் லிண்டனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவன் ஏற்கனவே வீக்காக இருக்க பையன். அப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே இருக்கான். இவளை பார்க்கறதுக்கு வரல, கேத்தியை பார்க்க லிண்டன் வரல. அப்போது கேத்திக்கு தெரிய வருது, இந்த மாதிரி லிண்டனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவன் வரல அப்படின்னு தெரிஞ்சோடனே, சரி நம்ம லிண்டன் வீட்டுக்கே போய் பார்க்கலாம், அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த சீன் நடக்கும்போது அவங்க 2 பேருக்குமே 18 வயசு ஆகுது. லிண்டனுக்கும் சரி கேத்திக்கும் சரி 18 வயசு ஆகுது. லிண்டன் அவளை பார்க்க வராததுனால கேத்தி வந்து அவனோட வீடு தேடி போய் அவனையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இந்த லிண்டனோட அப்பா யாரு, ஹீத் கிளிஃப். அப்போ ஹீத் கிளிஃப் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணு வந்து அவனோட பொண்ணு தானே, எட்கரோட பொண்ணு தானே, அப்போ வந்து நீ இவளை வந்து லவ் பண்ணுற மாதிரி அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ வந்து அவளை வச்சு நான் வந்து எட்கரை வந்து பழி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவான், லிண்டன் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவான், நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், கேத்தியை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீத் கிளிஃப் வந்து இந்த யங் லிண்டனை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், லிண்டனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். கேத்தியும் இவனை பார்க்க வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஹீத் கிளிஃப் என்ன பண்ணுவான், கேத்தியை போட்டு அடைச்சி வச்சிருவான். நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உன்னை உன் வீட்டுக்கு விடுவேன்
உங்கள் அப்பா கிட்ட அனுப்புவேன், இல்லைன்னா உன்னை இங்கேயே போட்டு அடைச்சி வச்சிருவேன், என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இல்லை நான் என் அப்பாட்ட சொல்லாமல் வந்துட்டேன், எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்பாட்ட சொல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்கள் பண்ணுறது தப்பு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவனை, அந்த பொண்ணை கேத்தியை. நீ பையனை லிண்டனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே விடுவேன், உங்கள் அப்பாவை மீட் பண்ண விடுவேன், இல்லைனா நீ இங்கேயே கடந்து இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கும் வேறு வழியே தெரியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கடைசியாக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவா. சரி நான் லிண்டனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜ் அங்கேயே நடந்துடும், லிண்டன் வீட்லேயே நடந்துடும். அதுக்கப்புறம் எட்கர் கிட்ட போவாங்க, லிண்டனும் கேத்தியும் போவாங்க. இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு வந்து வேறு வழியே தெரியல, இவங்க வந்து இப்படி சொல்லவும் எனக்கு வேறு வழி தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லும்போது எட்கர் வந்து அதை பெருசாக அப்போஸ் பண்ண மாட்டார். ஏன் அப்போஸ் பண்ண மாட்டார்? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்குவார் அந்த மேரேஜை எட்கர். லிண்டன் வந்து எட்கருடைய தங்கச்சி பையன் தானே, ஸோ நம்ம தங்கச்சி பையனை தான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெருசாக எதுவும் அப்போஸ் பண்ணாமல் அந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்குவார். அவரும் டெத் பெட்டில் இருக்கார் எட்கரும். கேத்தி வந்து இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகேம்மா நீ சந்தோஷமாக இரு, இதுக்கப்புறம் இந்த பையன் வந்து என்னோட தங்கச்சி பையன் தான், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தியோட கையில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கேயே அவர் இறந்து போயிடுவார், எட்கர் இறந்து போயிடுவார். இப்போது கேத்தரினுக்கு அப்புறம் எட்கரும் இறந்து போயிட்டாரா? கேத்தரினுக்கு முன்னாடி யார் இறந்து போனாங்க? கேத்தரினுக்கு முன்னாடி, கேத்தரினுக்கு அப்புறம் இறந்து போறதா எட்கர். கேத்தரினுக்கு முன்னாடி யார் இறந்து போவா? மிஸ்ஸஸ் பிரான்ஸ். மிஸ்ஸஸ் பிரான்ஸ் 5th இறந்து போகிறாங்க, கேத்தரின் 6th இறந்து போகிறாங்க, 7th இறந்து போகிறது எட்கர். அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணோட கையில் கிஸ் பண்ணிவிட்டு அவரோட பொண்ணுக்கிட்ட நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்போவே இறந்து போயிடுவார் எட்கர். இப்போ எட்கரும் இறந்து போயிட்டாங்க. கடைசியாக இருக்கிறது யார் யார் இப்போ இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க? ஹீத்க்ளிஃப், யங் லிண்டன், கேத்தி. இந்த பக்கம் உதரிங் ஹைட்ஸில் யார் இருப்பா உயிரோடு இருக்கிறது? ஹீத்க்ளிஃபோட பையன், ஹின்லேயோட பையன். ஹின்லேயோட பையன் யார்? ஹாரிட்டன் இல்லையா? ஹாரிட்டனும் உயிரோடு தான் இருப்பான். இப்போது இங்கே வந்து எட்கர் இறந்து போயிட்டாரா? சரி கொஞ்ச நாள்லையே இப்போ எட்கருக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணும் இந்த லிண்டனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லிண்டனும் உடம்பு சரியில்லாதவன் ஏற்கனவே, அவனும் ஒரு நோஞ்சான் பையன், அவனும் இறந்து போயிடுறான், கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடுறான். லிண்டன் இறந்து போகிறதுனால கேத்தி வந்து யங் விடோ ஆயிடுறா, உதரிங் ஹைட்ஸ்லேயே இருந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் லாக்வுட் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. யார்கிட்ட இருந்து? நெல்லி டீம் கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் கேத்தி வந்து லிண்டன் இறந்ததுக்கப்புறம் எங்கேருந்து இங்கே வேலி இருக்குல்லையா, த்ரெஷ்ஹோல்டு வேலியிலேருந்து லிண்டன் இறந்ததுக்கப்புறம் உதரிங் ஹைட்ஸுக்கே வந்துடுவா. அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கே இல்லை இங்கே வந்துடுவா, உதரிங் ஹைட்ஸ்க்கே வந்துடுவா. உதரிங் ஹைட்ஸில் ஏற்கனவே யார் இருக்காங்க? ஹின்லேயோட பையன் இருக்கான், ஹாரிட்டன் அங்கே இருக்கான். அந்த உதரிங் ஹைட்ஸோட மாஸ்டர் யார் இப்போது? ஹீத்க்ளிஃப். ஏன்னா வந்து அந்த வீட்டை எடுத்தான், அதனால அந்த வீட்டோட மாஸ்டர் ஹீத்க்ளிஃப் தான். ஹீத்க்ளிஃபும் அங்கே தான் இருக்கான், ஹின்லேயோட பையன் ஹாரிட்டனும் அங்கே தான் இருக்கான். ஏன்னா ஹாரிட்டனை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீத்க்ளிஃப் வந்து த்ரெஷ்கிராஸ் ரேஞ்சிலேருந்து உதரிங் ஹைட்ஸுக்கு வந்துடுவார். அவர் தான் இந்த ஹாரிட்டனை பார்த்துட்ருப்பார். லிண்டனும் இப்போ இறந்து போயிட்டானா, ஹீத்க்ளிஃப்க்கும் ஃபேமிலி கிடையாது. ஹீத்க்ளிஃபோட டாட்டர் இன்லா தான் இந்த கேத்தி அப்படின்ற பொண்ணு. கேத்தியும் இப்போ வந்து உதரிங் ஹைட்ஸ்க்கே வந்துடுவா. இப்போ வந்து இவங்க 2 பேரும் இந்த ஓப்பனிங் சீனில் வந்து லாக்வுட் பார்த்தாரு இல்லையா, கேத்தி ஒரு சின்ன பொண்ணு, ஹாரிட்டன் 2 பேரும் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீனை பார்க்குறாரு. இப்போ அந்த ஸ்டோரி வந்து நிற்கிறதும் இந்த சுச்சுவேஷன் தான். இந்த லாக்வுட் வந்து ஓப்பனிங் சீனில் சொன்னதும் ஒரே சுச்சுவேஷன் தான். எப்படி ஸ்டோரி வந்து க்ரோ ஆகி வந்திருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? உதரிங் ஹைட்ஸில் இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. யார் யார்? கேத்தி. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே லிண்டன் இறந்து போயிட்டான், திரும்ப உதரிங் ஹைட்ஸுக்கே கேத்தியும் வந்துட்டான். இப்போ 3 பேரும் இங்கே உதரிங் ஹைட்ஸில் இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் த்ரெஷ்கிராஸ் ரேஞ்சிலேருந்து ரெண்ட் கொடுக்கறதுக்காக ஹீத்க்ளிஃபை மீட் பண்ணுறதுக்காக லாக்வுட் வந்து உதரிங் ஹைட்ஸுக்கு வந்து இந்த சீனெல்லாம் பார்க்குறாரு. இது எல்லாத்தையுமே லாக்வுட் கிட்ட
நெலிடீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் இவருக்கு புரிஞ்சுது. அந்த அந்த பசங்க 2 பேரும் ஹாரிட்டனும் கேத்தியும் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, இங்கே முடிஞ்சது. அப்புறம் அவர் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு லாக்வுட் வந்து போயிடுறாரு த்ரெஷ்கார் ஸ்ட்ரேஞ்ச்கே. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கழிச்சு திரும்ப சம்மர் வெக்கேஷனுக்கு அந்த லாக்வுட் வந்து திரும்ப உதரிங் ஹைட்ஸ்க்கு வர்றாரு. வந்து யாரை மீட் பண்ணுறாரு? எலிடீமை திரும்ப மீட் பண்ணுறாரு. நான் 6 மந்த்ஸ் போயிட்டேன்ல, இந்த 6 மந்த்ஸ் கேப்பில் என்ன நடந்தது, இவங்கெல்லாம் யார் யார், இவங்களோட லைஃப் மாறிச்சா, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. திரும்ப வரும்போது ஹீத்கிளிஃபும் திரும்பவும் அங்கே இருக்க மாட்டார். ஹாரிட்டனும் கேத்தியும் தான் திரும்ப அங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க 6 மாதம் கழிச்சு லாக்வுட் வரும்போது. அப்போவும் எலிடீம் கிட்ட சொல்லுவாங்க, இந்த 6 மாதத்தில் என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஹாரிட்டன் அப்போ தான் தெரிய வரும் கேத்தியும் ஹாரிட்டனும் கசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருக்கும் தெரிய வரும். ஹீத்கிளிஃப் வந்து இவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் போதும், எல்லாருமே ஃபேமிலியில் இறந்து போயிட்டாங்க, இப்போ நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம், இந்த 2 பேரும் யங் சில்ட்ரனாக இருக்காங்க, அப்போ ஹாரிட்டனும் கேத்தியும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கை நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்ற ஒரு நினப்போட ஹீத்கிளிஃப் இருந்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து கேத்தரின் ஞாபகமாகவே இருக்கும். நம்ம கேத்தரினை இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம கோவப்பட்டு அவசரப்பட்டு கிளம்பி போனதுனால அவள் அடுத்து என்ன சொல்ல வரான்னு கேட்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அவர் வந்து கேத்தரின் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பார். அதனால தான் கேத்தரினோட ரூம்குள்ளே யாரையுமே விட மாட்டார். இந்த லாக்வுட் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டுச்சு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, யாரோ ரூம்குள்ளே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லவும் ரொம்ப எமோஷன் ஆயிடுவார். கேத்தரின், என்னை பார்க்க வரமாட்டியா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை பார்க்க வரமாட்டியா, நான் இங்கே தான் இருக்கேன், உனக்காக தான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீத்கிளிஃப் அழுதுருவார் இல்லையா, அங்கே ரொம்ப எமோஷன் ஆயிடுவார் இல்லையா ஃபர்ஸ்ட் பிகினிங் சீனில். அது இதனால தான் கேத்தரின் நினச்சி அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார், இப்படி நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த ஏக்கத்துலேயே அவரும் வந்து கேத்தரினோட கல்லறைக்கிட்டேயே போய் இறந்தும் போயிடுவார். இப்போ வந்து கேத்தரினுக்கு ஒரு சைடு வந்து எட்கரை புதைச்சிருப்பாங்க, கேத்தரினோட கிரேவுக்கு இன்னொரு சைடு ஹீத்கிளிஃபை புதைச்சிருப்பாங்க. இவங்க 3 பேருமே பக்கத்துலேயே புதைச்சிருப்பாங்க. நடுவில் கேத்தரினுக்கு ஒரு பக்கம் கேத்தரினோட ஹஸ்பண்ட் எட்கர், இன்னொரு பக்கம் கேத்தரினோட அந்த லவர் பாய் ஹீத்கிளிஃப். இப்படி வந்து அவங்களோட 3 பேருடைய டெட் பாடிஸும் புதைச்சிருப்பாங்க. இங்கேயே ஹீத்கிளிஃபோட கதையும் முடிஞ்சுது. இப்போ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. யார் மிச்சம் 2 பேர் உயிரோடு இருக்காங்க? ஹாரிட்டனும் கேத்தியும் தான் இப்போ வந்து உயிரோடு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த உதரிங் ஹைட்ஸில் இருக்க வீடையும் எடுத்துக்கிறாங்க, த்ரெஷ்கார் ஸ்ட்ரேஞ்சில் இருக்க வீடையும் எடுத்துக்கிறாங்க. 2 வீட்டுக்குமே இவங்க தான் ஓனர்ஸ் ஆயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி ரிலேஷன்ஷிப் வரைக்கும் வருது, லவ் பண்ணுறாங்க 2 பேருமே. அப்போ இப்போ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இவங்க இந்த வீடையும் இவங்க தான் பார்த்துக்கணும், அந்த வீடையும் இவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஹாரிட்டனும் கேத்தியும். ஏன்னா இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிச்சுல இவங்க கசின்ஸ் தான், அத்தை பையன் மாமா பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக முடிவு எடுக்கிறாங்க. எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வருஷம் முடிஞ்சு நியூ இயர்ஸ் ஈவினிங் வரும்போது அந்த ஈவினிங்ல நம்ம 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாரிட்டனும் கேத்தியும் முடிவெடுக்கிறாங்க. இதோட இந்த நாவல் முடியுது. இந்த நாவலுக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்காங்க ஆத்தர். 2 பேரும் தான் இந்த ஃபேமிலியில உயிரோடு இருக்காங்க கடைசியா, ஹாரிட்டனும் கேத்தியும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஹாப்பி எண்டிங் இந்த நாவலுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் 35 சாப்டர்ஸ்ல கவர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸுமே நரேட் பண்றது யாரு அப்படின்னா லாக்வுட். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் த நாவல், நம்ம கிட்ட கதையை சொல்றாரு. செகண்ட் சாப்டர் 5th சாப்டர்ல இருந்து 30th சாப்டர் வரைக்கும் நரேட் பண்றது எலிண்டீம். யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா லாக்வுட் செகண்ட் ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கிட்ட இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணி முடிக்கிறாங்க. டோட்டலா 3 சாப்டர்ஸுமே 3 வால்யூம்ஸ்ல இந்த 35 சாப்டர்ஸையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மிஸ்டர் கிரீன், டாக்டர் கெனத், இவங்க எல்லாருமே. இந்த கெனத்தெல்லாம் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ அப்பப்போ வந்துட்டு போவார் அப்பியரிங் கேரக்டர். கிரீன் அப்படின்றவர் யாருன்னா எட்கர் இருக்கார் இல்லையா, கேத்தரினோட ஹஸ்பண்ட் எட்கர், அவருடைய லாயராக வருவார். இந்த ஜோசப், ஜில்லா இவங்க எல்லாமே சர்வன்ட்ஸ் ஆஃப் உதரிங் ஹைட்ஸ். இந்த எலிண்டீன் ஆர் நலிண்டீன் இவங்க தான் 2 இடத்துலையுமே வேலை பார்த்துருப்பாங்க. உதரிங் ஹைட்ஸ்லையும் வேலை பார்ப்பாங்க, கேத்தரின் கல்யாணமாகி போகும்போது கேத்தரின் கூடயே போய் த்ரெஷ்கார் ஸ்ட்ரேஞ்ச்லையுமே வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லாரும் தான் இந்த கேரக்டர்ஸ். ஸோ இதோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது வேற டவுட்ஸ் இருக்கா? இது வந்து ஒரு காத் ஸ்டோரின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சார்.
மேடம் வந்து இப்போ நீங்க சொன்ன கதை வந்து அப்படியே ஒரு செடிமெட்டியில் தமிழாக்கம் பண்ணி கொடுப்பீங்களா மேடம்? ஏன்னா நான் செடிமெட்டி செட் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மிக அற்புதமாக பண்ணீங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். இதை வந்து நீங்க அப்படி கொடுக்க முடியுமா மேடம்? தமிழ்ல வந்து இந்த கதையை இப்போ சொன்ன கதை அப்படியே நான் தமிழ் செடிமெட்டியில் ஆமாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். சூப்பராக சொன்னீங்க மேடம். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். நான் ட்ரை பண்ணுறேன் சார். எப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா சம்மரி கொடுத்துருக்காங்க. இதவே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு சொல்லி பாருங்க. அது இது சும்மா பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லிட்டேன். அதுலேருந்து பாயிண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இடையில எதுனா ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இறந்துட்டே வருவாங்க இல்லையா, அந்த ஆர்டர்லாம் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இறந்து போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷா. செகண்ட் இறந்து போகிறது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இறந்து போகிறது லிண்டன் ஃபேமிலி மிஸ்டர். சொல்லுங்க மேம். மேம் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க மேம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுது மேம். கொடுக்குறேன். குரூப்பில் இன்னும் என்னை ஆட் பண்ணல. நான் குரூப்பில் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். திரும்ப நான் வந்து மேனேஜ்மெண்ட் கேட்குறேன். இங்கிலீஷ்